ஆயில், சோம்பு, திப்பாட்டி, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, அன்னாச்சி, 2 கிராம்பு, ஏலக்காய். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா வதக்கணும்ப்பா. தக்காளி 3 பழம், அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசால் பொடியெல்லாம் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு எவ்வளவோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 3/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு. அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தலைக்கறியை போட்டுடலாம். அந்த எலும்பு கறியை இப்போ மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அடுத்து குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி கறிக்கேற்ற விசிலை விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் முந்திரியை சேர்த்து 10 நிமிஷம் சிம்மில் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம கறி குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் அது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துட்டு இறக்கிடலாம். அது கூட கொஞ்சமாக மல்லித்தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கறி குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தலைக்கறி குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.